வணக்கம். 2 வாரங்களில் முன்னாள் முதல்வராக இருந்த ஸ்டாலின் அவர்களுடைய வீட்டில் ரெய்டு நடத்துவதற்கான ஒரு மிகப்பெரிய திட்டம் டெல்லியில் தீட்டப்பட்டிருக்கிறது. இதற்கான ஒரு செய்தியை ஒரு மிக முக்கியமான ஒரு ஊடகவியலாளர் எங்கிட்ட பகிர்ந்துக்கிட்டார். எதனுடைய அடிப்படையில் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைய தினம் உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும், விஜயும் மோடியும் சந்திக்கவிருக்கிறார்கள். காலையிலிருந்தே ஊடகங்கள் ஊழையிட துவங்கி இருக்கின்றன. அதாவது அவர் மேகதாது திட்டம், அதே மாதிரி நீங்கள் தமிழகத்திற்கு கொடுக்க வேண்டிய நிதி, இது தொடர்பான பல்வேறு விஷயங்களை எல்லாம் பேச போகிறார், அப்படி இப்படின்லாம் வழக்கமாக கொடுக்குற அந்த பில்டப் தான். ஆனால் உண்மையில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோடியும் விஜயும் இன்றைக்கு சந்திப்பு நடத்தியதற்கு 2 வாரங்களுக்குள் முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் வீட்டில் பல்வேறு இடங்களில் ஒரு மிகப்பெரிய அளவில் இடி ரெய்டு நடத்துவதற்கான திட்டம் நடத்தப் போகிறார்கள். அதற்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கு 15 நாட்களாகிறது விஜய் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்று. 15 நாட்களில் இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவிற்கு மிகப்பெரிய அளவிலான சட்ட ஒழுங்கு சீர்கேடு தமிழ்நாடை ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது இல்லையா? எந்த அளவிற்குனா ஒரு நீண்ட பட்டியலை நீங்கள் போட முடியும் இல்லையா? உத்தரப்பிரதேசம் மாதிரி, அதே மாதிரி மோடி ஆட்சி நடக்கக்கூடிய மாநிலங்களில் நடக்கக்கூடியதற்கு இணையான சம்பவங்கள் தமிழ்நாட்டில் அரங்கேற ஆரம்பித்திருக்கின்றன. நிர்வாகம் என்கிற ஒன்று இருக்கிறதா அப்படிங்கிற சந்தேகம் கூட மக்களுக்கு இன்றைக்கு எழ ஆரம்பித்திருக்கிறது. ஒன்றும் இல்லை, இப்படிப்பட்ட கோவையிலெல்லாம் இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கும்போதே கூட அந்த பெற்றோர்கள் பெரிய அளவில் ஒரு 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 கண்ணீர் விட்டு கதறி இப்போவும் இதெல்லாம் நடக்கும்போது விசிலடிச்சிட்டு இருக்கிறானுங்களே அப்படின்னு சொல்லக்கூடிய வீடியோக்களெல்லாம் நம்ம பார்த்துட்ருக்குறோம். அந்த அளவிற்கு நிர்வாகம் முடங்கி போயிருக்கிறது அப்படிங்கிறது தான். ஆனால் முடங்கி கிடக்கக்கூடிய இந்த நேரத்திலையும் அதை சரி செய்வதற்கு திறமை இல்லாத விஜயினுடைய அரசும் இருக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா குதிரை பேரம் ஜோராக இன்னொரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிறதையும் நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த இடத்துல நம்ம ஆரம்பத்திலே சொல்கிறோம், பல வருடங்களாக சொல்லி கொண்டிருக்கிறோம். என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, திமுகவை தமிழ்நாட்டிலிருந்து இல்லாமலாக்குவது என்பது ஆர்எஸ்எஸ்ஸால் ஒருபோதும் இயலாத விஷயம். அப்போது ஆர்எஸ்எஸ்ஸால் சுலபமாக வீழ்த்தக்கூடிய ஒரு இயக்கத்தை இங்கே வளர்த்து விடணும். நம்ம நினைக்கும் போது என்ன வேணாலும் பண்ணிக்கலாங்கிறது. அப்படி சுலபமான ஒரு இயக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாவேகா. இப்போ விஜய் அப்படிங்கிற ஒரு நபரை மட்டுமே சுற்றி இருக்கக்கூடிய ஒரு இயக்கம். அதற்கு வேறு பிடிப்பு அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இன்றைக்கி நீங்கள் கூட கேட்கலாம், அது 106 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறது என்ன. அது வெற்றி பெற்றது என்பது வெறுமனே இவருடைய சினிமாவை பற்றி மட்டும் அல்ல, அதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கிறது இல்லையா? பல பேர் என்னென்னா, ஒரு 50 வருடங்களாக திராவிட ஆட்சி தமிழ்நாட்டில் இருக்கிறது, சரி மாற்றி உருவாட்டி போட்டு பார்க்கலாமே, ஏதாவது ஒரு வித்தியாசம் நடக்குமா அப்படிங்கிற எதிர்பார்க்கல கூட பல பேர் போட்டிருக்கிறாங்க. பிறகு பல்வேறு பிரச்சனைகள் அதையெல்லாம் நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம். அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கக்கூடிய நேரத்தில் இப்போ நீங்கள் நுட்பமாக இந்த இடத்துல ஒன்று பார்க்கணும். தாவேகாவை வளர்த்து விட வேண்டிய தேவை ஆர்எஸ்எஸ்க்கு இருக்கிறது. அதே நேரத்தில் திமுகவை பலவீனப்படுத்த வேண்டும். இப்போ 15 நாட்களில் தாவேகா விஜய் அப்படிங்கிறது என்னங்கிறது தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. இப்போ இந்த நேரத்தில் தாவேகாவும் விஜயையும் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு ஆர்எஸ்எஸ்னுடைய கைகள் இருக்குது. அதனால் என்னென்னா, வரக்கூடிய நாட்களில் முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் வீடுகளிலும் அவருக்கு சொந்தமான இடங்களிலும் ஒரு மிகப்பெரிய இடி ரெய்டு நடத்துவதன் மூலமாக தமிழ்நாட்டில் அந்த செய்திக்கு பின்னால் மக்கள் எல்லாம் போகிற மாதிரியான ஒரு திட்டம். இந்த இடைப்பட்ட காலகட்டங்களில் குதிரை பேரம் மூலமாக தாவேகாவை வலுப்பெறச் செய்வது இல்லையா? இதெல்லாம் தான் இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான திட்டமாக இருக்கிறது. பிறகு போக 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 என்ன பார்த்துக்கலாம் அப்படின்னா, தாவேகாவை என்ன பண்ணலாம், அடுத்த 5 வருடத்தில் தாவேகா இவங்க நினைக்கக்கூடிய, உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும், கரூர் சம்பவம் தொடர்பான வழக்கு, பல்வேறு விஷயங்கள், அதுவும் இந்த 15 நாட்களில் நடந்திருக்கக்கூடிய நிர்வாக குளறுபடியிலேயே மிகப்பெரிய மோசடிகளுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுன்னு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் உட்பட பல பேருக்கு. அப்போது 5 வருஷம் இவனுக்கு ஆட்சியில் இருந்தாங்கன்னா டோட்டலாக இப்போ ஒட்டுமொத்தமாகவே அந்த கட்சியை தூக்கி உள்ளே வைக்கிற அளவுக்கான செயல்கள் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதனால் ஆர்எஸ்எஸ்னுடைய திட்டம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, முழுக்க முழுக்க தாவேகாவை வளர்த்து விடுவது, விஜயை வளர்த்து விடுவது, அதே நேரத்தில் திமுகவை எந்த அளவிற்கு பலகீனப்படுத்த முடியுமோ அந்த அளவிற்கு பலகீனப்படுத்துவது. ஆனால் ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன், நமக்கெல்லாம் தெரியும் திமுகவுடைய வரலாறு நாம் படித்திருக்கிறோம் இல்லையா? அது இளைஞர்களுடைய பேரெழுச்சியின் மூலம் உருவான ஒரு அமைப்பு இல்லையா? ரூட்டட் லெவலில்
அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா வேர்பிடிப்புள்ள கொள்கையுடைய ஒரு கட்சி அது. அதை சுலபமாக இங்கே யார் நினச்சாலும் அப்படி எதுவும் பண்ணிட முடியாது இல்லையா? ஏன்னா அதற்கென்று ஒரு 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 பெரிய கொள்கை பலம் இருக்கிறது. அது தமிழ்நாட்டு வளர்ச்சியில் ஒரு மிக முக்கியமான பங்காற்றி இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு பேர் இயக்கத்தை இங்கே ஆர்எஸ்எஸ் நினைத்தால் ஏதாவது செய்துவிட முடியும் அப்படின்னா கண்டிப்பாக முடியாது அப்படிங்கிறது தான். ஆனால் பலவீனப்படுத்த முடியும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் தாவேகாவிற்கு சென்றிருப்பது, அதே மாதிரி காங்கிரஸ் முதுகில் குத்திட்டு போனது, இப்படி எல்லாரும் சேர்ந்து போயிருக்கிறதுனால திமுக நம்முடைய பார்வையில் ஒருவேளை தனித்து விடப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு தோற்றம் வரலாம். ஆனால் உண்மையில் என்ன தெரியுமா, இவர்கள் தப்பு கணக்கு போடுறாங்க. திமுகவின் மீது ஒரு மிகப்பெரிய அனுதாப அலை தமிழ்நாடு முழுவதும் மிகப்பெரிய அளவில் வீசிக்கொண்டிருக்கிறது. அதான் உண்மை. ஒன்றுமில்லை, விஜயனுடைய பிம்பம் சுக்கு நூறாக உடைந்திருக்கிறதுங்க. நான் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறேன். நான் களத்தில் பல பேர்கிட்ட பேசும்போது எனக்கு கிடைக்கக்கூடிய தகவல் அப்படிங்கிறது, என்ன பண்ணுறதுன்னே தெரியல அப்படின்னு பேசக்கூடிய இடத்திற்கு மக்கள் நகர்ந்திருக்கிறார்கள். அந்த அளவிற்கான ஒரு மிக மோசமான நிர்வாகம் இன்றைக்கு நடந்திருக்கிறது. அப்போ இதிலிருந்தெல்லாம் தாவேக்காவையும் விஜயையும் காப்பாற்றுவதற்கு ஆர்எஸ்எஸ்னுடைய அடுத்த திட்டம்தான் இந்த முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் வீட்டில் இடி நடத்துவதற்கான ஒரு மிகப்பெரிய திட்டம் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இதற்கு ஒப்பான ஒரு சம்பவம் நம்முடைய பக்கத்து மாநிலத்தில் நடந்திருக்கு. இன்றைக்கி உங்களுக்கு தெரியும், அங்கே ஹெட்கேவரனுடைய படத்திற்கு மாலை போட்டு பூஜை செய்து ஆட்சி பொறுப்பிற்கு வந்திருக்கக்கூடிய காங்கிரஸினுடைய தலைவர், அவர் தான் இன்றைக்கி முதலமைச்சருக்கு ஆர்எஸ்எஸ் பக்க ஆர்எஸ்எஸ்காரன். இந்த ஆள் 2 நாளைக்கு முன்னாடி மோடியை சந்திக்கிறார். மோடியை சந்தித்து விட்டு வந்ததுமே அடுத்த நாளே கேரளாவினுடைய முன்னாள் முதல்வராக இருக்கக்கூடிய பினராயி விஜயன் அவர்களுடைய வீட்டில் இன்றைக்கி இடி ரைடு நடந்துகிட்ருக்கு. நமக்கு எல்லாருக்கும் தெரியும் கம்யூனிஸ்டுகளை பற்றி. கம்யூனிஸ்டுகள் அப்பழுக்கற்றவர்கள் இல்லையா? அதாவது சுதந்திர போராட்ட காலகட்டங்களிலிருந்தே கம்யூனிஸ்டுகள் இந்தியாவில் இருக்கிறார்கள். 1920களில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு மாபெரும் இயக்கம் இல்லையா? அதில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் நம்ம பார்த்துறோம். எந்த அளவுக்கு அப்பழுக்கற்றவர்கள், எத்தனை முறை ஆட்சி அதிகாரத்தில் இருந்தவர்கள், எத்தனை மாநிலங்களில் ஆட்சி பொறுப்பில் இருந்தவர்கள் இல்லையா? அதெல்லாம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்படி இருக்கக்கூடிய அப்பழுக்கற்ற நபர்களின் மீது இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை ஈடியை விட்டு ரைடு நடத்துறது மாதிரியான வேலைகளில் அவங்க ஈடுபடுகிறார்கள். அப்படின்னா தங்களுக்கு தோதுவான ஒரு ஆட்சி நிர்வாகத்தை மாநிலங்களில் தக்க வைப்பதற்கான ஆர்எஸ்எஸ்னுடைய திட்டத்தினுடைய ஒரு பகுதி தான் அப்படிங்கிறது மக்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும். அப்போ என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் ஆர்எஸ்எஸ்னுடைய அந்த திட்டம் அப்படிங்கிறது திமுகவை பலகீனப்படுத்துவது, திமுகவை இல்லாமலாக்க முயற்சி செய்வது. ஆனால் அது இரண்டும் தமிழ்நாட்டில் நடக்கப் போவதில்லை. மாறாக தாவேகா பாஜகவினுடைய இந்த ரகசிய கூட்டணி இருக்கிறது அல்லவா, அது இன்றைக்கு அம்பலப்பட போகிறது என்பதுதான் உண்மை. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.